பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள 44 இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதக்காரர் தாவீதின் உண்மையான ஒரு அனுபவத்தை இங்கே சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்த சங்கீத 18 ஹெட்லைன் வாசிக்கும் போது பார்த்தோன்னா, இசைத்தலைவனுக்கு கர்த்தருடைய ஊழியனாகிய தாவீது எழுதிய பாடல், சவுலிடமிருந்தும் மற்ற பகைவர்களிடமிருந்தும் கர்த்தர் அவனை தப்புவித்த போது இப்பாடலை எழுதினான். தப்புவித்த போது சவுலிடமிருந்தும் மற்ற எதிரிகளிடமிருந்தும் கர்த்தர் அவரை தப்புவித்த போது எழுதிய பாடல். என் ஆபத்து நாளில் எனக்கு எப்படி வந்தாங்கன்னா, எதிரிட்டு வந்தார்கள். எத்தனையோ ஆபத்து, கர்த்தர் எத்தனையோ ஆபத்தின் மத்தியில் நம்மளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எத்தனையோ காரியங்களை டைம் காட் பா, நல்ல வேலை பா, என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நம்ம சொல்கிறோம், கடவுள் தான் என்னை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினார், அந்த விபத்துலேருந்து காப்பாற்றினார். ஜஸ்ட் மிஸ், என்னோடய கவனக்குறைவு, சில நேரம் நான் பார்க்காத போனதுனால இந்த ஆபத்து எனக்கு நேரிட இருந்தது. கடவுள் தான் காப்பாற்றினார், கர்த்தர் தான் காப்பாற்றினார், ஆண்டவர் தான் காப்பாற்றினார் நம்ம சொல்கிறோம். ஆனால் தாவீதுக்கு ஆபத்து பல ரூபத்தில் வந்தது. ஒரு தேசத்து ராஜாவே அவரை எதிர்க்கிறாரு. எதிர்க்கும்போது அவர் சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், பகைவர்கள் அவரை எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவருக்கு ஆதரவாக இருந்தாராம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, நான் தொல்லையில் சிக்கி உண்ட போது என் பகைஞர்கள் என்னை தாக்கினார்கள். என் பகைஞர்கள், எதிரிகள் என்ன பண்ணாங்களோ அவரை தாக்கினார்கள். ஆனாரோ கர்த்தர் எனக்கு ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவரை ஆதரித்தார், அவரை காப்பாற்றினார், அவரை பாதுகாத்தார். கர்த்தரோ, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, நான் துயரத்தில் இருந்த தருணத்தில் அவர்கள் என்னை தாக்கினார்கள். ஆனால் கர்த்தர் என்னை ஆதரித்தார். சங்கீதக்காரர் தாவீது அப்படியா தேவனை நோக்கி என்ன சொல்றார்? அவர் என் கட்பாறை, அவர் பாறை, எனக்கு கோட்டை, எனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறார். கட்பாறை போல எனக்கு உறுதியாக இருக்கிறவர். அவர் பாதுகாப்பான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. பாதுகாப்புக்காக ஒரு பாறையாக என் தேவன் எனக்கு இருக்கிறார். இப்படி கண்மலையானவர் ஆண்டவர் யார்? அவருக்கு கண்மலையானவர். கண்மலை வெடிப்பில் வச்சு பாதுகாத்தார். ஆபத்து நாளில் என்னை தாக்க இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்னை தங்கியிருந்தார். கர்த்தர் என்னோட கூட தங்கியிருந்தார். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல எத்தனையோ சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் அவருடைய மந்தைகளை காப்பாற்றின கர்த்தர். அவர் மனுஷிக்கு கரங்களுக்கு, மனுஷனுடைய திட்டங்களுக்கு, மனுஷனுடைய யோசனைகளுக்கு, மனுஷனுடைய ஆயுதங்களுக்கு சங்கீதக்காரர் தாவீதை காப்பாற்றின கர்த்தர். இந்த நாள் எப்படியாப்பட்ட துயரத்தின் மத்தியில் இருக்கிறீங்களோ அன்பு தேவஜனமே, தொல்லையின் மத்தியில் இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்மலையானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கோட்டையானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அரணானவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா கரங்களுக்கும் தப்புவித்து பாதுகாத்து அவருக்கு ஆதரவாக இருந்தது போல, எல்லாவற்றுக்கும் பக்கபலமாக இருந்தது போல, துணையாக இருந்தது போல, எல்லா இடுக்கண்களுக்கும் அவரை விலக்கி பாதுகாத்தது போல, ஊன்றுகோலாய் ஆதரவளித்தார். அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தது போல இன்றைக்கும் அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு அப்படியா இருப்பாதாக. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தா மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படியாப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற அன்பு தேவஜனமே, உங்கள் நெருக்கங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஆபத்துனால கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு பாதுகாப்பை கொடுத்த கர்த்தர் அவர் தொல்லையிலேருந்து, துயரத்துலேருந்து, இடுக்கல்லேருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு கோட்டையும் மரணமாக இருந்தது போல இன்றைக்கும் அன்பு தேவஜனமே உங்கள் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி வார்த்தை கொடுக்குறார். என் ஆபத்து நாள் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தாருன்னு
சங்கீதக்காரர் தாவீது அப்படியே தேவனை துதிச்சு பாடினது போல இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்களோ பயப்படாதீங்க. அவர் ஒரு சத்தியத்தை அறிஞ்சு கொண்டார். ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஊன்று கோலா இருப்பார், ஆதரவு கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். எல்லா கண்ணிகளுக்கும், எல்லா கயிறுகளுக்கும், எல்லா கரங்களுக்கும், எல்லா ஆயுதங்களுக்கும் தப்புவித்து பாதுகாப்பார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். எந்த சூழ்நிலையில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை நோக்கி துதிங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. சூழ்நிலைகள் மாறும். எதிராய் வந்தவர்கள் விழுவதை நீங்கள் காண்பீர்கள். எதிராய் எழும்பின சூழ்ச்சிகள் தேவன் முறியடிக்கிறத பார்ப்பீர்கள். அன்பு தேவஜனமே, பொல்லாத கரங்களுக்கும் பொல்லாத கண்ணிகளுக்கும் தப்புவிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான குடும்பத்தார் வயல்வெளியில் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவருடைய நிலங்கள் நன்றாய் விளைந்தது. அக்கம் பக்கத்தில் நிலத்தினர் பார்த்து, அடுத்த வேலை சோத்துக்கு கஞ்சிக்கும் வழி இல்லாத இவனோட நிலம் எப்படி விளைஞ்சிருக்கு பாரு, அமோகமான ஒரு விளைச்சல் இவனோட விளைச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேகர் பொறாமைப்பட்டார்கள். எப்படியாச்சும் இந்த மனுஷனுடைய விளைச்சல் அழிக்கணும், இந்த மனுஷனோட குடும்பத்தை அழிக்கணும், இந்த நிலத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணுன்ட்டு அவருடைய பங்காளிகள், உறவு முறைகள் அவர் நிலத்தை சுற்றிலும் வசித்து வந்தாங்க. அப்போது தினந்தோறும் அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய குடும்பத்தோடு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு விவசாயியாக இருந்தார். அதிகாலையில் ஜெபிச்சுட்டு வயல்வெளிக்கு போவாங்க. இரவு மாலை பொழுதில் வயல்வெளியிலையும் வேலை முடித்து அந்த நாள், ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு நிலத்து மேலே இருக்கட்டும், குடும்பத்து மேலே இருப்பது போலும் இந்த வயல்வெளி நிலத்து மேலே இருக்கட்டும், இந்த காரியங்களும் எந்த காரியங்களும் தீண்டாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் ஜெபிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் இப்படியா சென்றப்போ ஒரு நாள் குடும்ப ஜெபம் ஏறிட்டாங்க. இவர் எப்படியாச்சு நெற்கதிர்கள் விளைஞ்சிருக்கு, இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினோன்ட்டு அவங்களோட எதிரிகள் அவருக்கு விரோதமாக யோசனை பண்ணினாங்க. இரவு நேரத்தில் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. என்னைக்கு ஏது நல்ல அறுவடைக்கு 2 நாள் 3 நாள் இருக்கும்போது இதை செய்யலான்ட்டு காத்திருந்தாங்க. இரவு நேரம் ஜெபிக்கும்போது நல்லா தூங்கி கொண்டிருக்கும்போது அவரை தட்டுகிறது போல் அவர் உணர்ந்தார். திரும்பி எழும்பி உட்காந்து திரும்பி பார்த்தா மனைவி தூங்கி கொண்டிருந்தாங்க. மறுபடியும் பார்த்துட்டு நம்மளை எழுப்புனது யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் படுத்துக்கொண்டார். 2வது விஷயம் அவர் தட்டி எழுப்பினது போல் இருந்தது. மறுபடியும் எழும்பி திரும்பி பார்த்தா பிள்ளைகள் மனைவி தூங்குகிறார்கள். இவருக்கு என்னன்றது தெரியல. 2வது முறை எழுப்பினோன்னு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத காரியம் இருந்தது. என்னை யார் எழுப்பினாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல படுத்துக்கொண்டதுக்கு அவருக்கு தூக்கம் வராத அப்படி தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசனை பண்ணிட்டு கொண்டிருக்கிறார். அவரோட படுத்திருந்த மனைவியை இப்படி தட்டி யாரோ எழுப்பினது. அவங்க எழும்பி திரும்பி பார்த்தா அவர் படுத்துட்ருக்க. என்னங்க நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லைம்மான்னு சொல்லிட்டு சொன்னார். மறுபடியும் அவங்க மனைவி படுத்துக்கொண்டாங்க. மறுபடியும் 2வது விஷயம் மனைவியை தட்டி எழுப்பினது போல் இருந்தது. என்னங்க நீங்கள் எழுப்பிட்டு என்னை எழுப்புனீங்களான்னு கேட்டால் இல்லை, என்னை யாரும் நீங்கள் தட்டி எழுப்புனது போல் இருந்ததும் கணவனும் மனைவி பேசிக்கொண்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்தது. அந்த நேரம் நம்மளை கர்த்தர் எழுப்புறார் பொழுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது தேவன் அவரோடு பேசினாரா, நீ எழும்பி உன் வயல்வெளியில் போய் காவல் இரு, உன் வயலுக்கு காவல் இருன்ட்டு கர்த்தர் சொன்னாராம். அவர் எழும்பி மனைவியை நீங்கள் படுத்துக்கோ, நான் வயல்வெளியில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வயல்வெளியில் போய் படுத்து கொண்டாராம். கர்த்தர் சொல்லும் வரை அவர் படுத்துக்கொண்டார். 1 நாள் சென்றது, 2 நாள் சென்றது. அறுவடைக்கு நாட்கள் நெருங்கி கொண்டது. ஆட்களெல்லாம் சொல்லிவிட்டாங்க, நாளை மறுநாள் அறுவடைன்னு. அந்த அறுவடைக்கு உண்டான காரியங்கள் நாட்கள் வருகிற வரைக்கும் அவர் இரவு வேலை படுத்து கொண்டாங்க. அதிகாலை 2:30 மணி 3 மணி இருக்க சொல்லும் அந்த நிலத்துக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தலான்ட்டு நபர்கள் வந்தார்கள். வந்த உடனே இவருக்கு கர்த்தர் தட்டி இவரை எழுப்பினார். அதோ உன்னை எதிர்க்கும்படி வருகிற உன் எதிராளிகள் அதோ அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லி எழுப்பினாராம். எழுப்பின உடனே எழும்பி நின்று போய் வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் உறவினர்களை அவர்கள் வருகிறத பார்த்து அக்கம் பக்க உறவினர்களை பார்த்து கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்து ஒரு பெட்ரோல் கேனோடு வந்தவர்கள் அந்த நிலத்தை சுற்றிலும் என்ன செய்கிறான்ட்டு தூரம் வந்து பார்த்தா அந்த நிலத்தை சுற்றிலும் அந்த பெட்ரோல் ஊற்றி கொண்டே வந்தாங்களாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தை பிடிச்சாங்களாம். வேதம் சொல்லுது, கர்த்தர்
அவர்களை பாதுகாத்தார். அன்பு தேவஜனமே, விளைஞ்சிருக்கிற நெற்கதிர்கள் அழியாதபடிக்கு அந்த விவசாயியோட குடும்பத்தை, நெற்கதிர்களை, நிலத்தை, குடும்பத்தை கத்தர் பாதுகாப்பாரானால், கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, ஒரு சேதமும் வராதபடிக்கு, ஒரு அழிவும் ஒரு நாசமோசமும் வராதபடிக்கு சங்கீதக்காரர் தாவீதை காத்தது போல கத்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா ஆபத்து நாளிலும், இடுக்கண்களிலும், துயரங்களிலிருந்து கத்தர் உங்களை பாதுகாப்பார். அந்த ஏழை விவசாயி எல்லா ஜனத்துக்கு முன்பாக சொன்னார், நாங்கள் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறது உண்டு, ஏன்னா 2 முறை தட்டி எழுப்பினது உண்டு. அநேகர், அவங்க வயல்வெளியில் வேலை செய்கிற அநேகர் அந்த சாட்சியை கேட்டாங்க. நான் தூங்கி கொண்டிருக்கும்போது என்ன 2 முறை தட்டி எழுப்பினார்னு அவங்க மனைவி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எழும்பி ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ உன் வயல்வெளியில் படுத்துக்கொள்ளணும். இந்த 2 நாட்களாக எங்கள் ஆவியில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தோம். அப்போ தான் கத்தர் மறுபடியும் எழுப்பி உன் எதிராளிகள் அது வருகிறார்கள் என்று சொன்ன போது தான் நான் உங்களெல்லாம் அழைச்சேன். ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையாக இருந்தார். அவர்களுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு அவர்களை பாதுகாத்து காப்பாற்றினது போல அன்பு தேவஜனமே, கத்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் எல்லா ஆபத்துக்களிலும், எல்லா இடுக்கண்களிலும், எல்லா துயரங்களிலும் உங்களை காப்பாற்றுகிற கத்தர் உங்களோடு கூட உண்டு. எல்லா தொல்லைகளிலிருந்து காப்பாற்றுகிற கத்தர் உங்களோடு கூட உண்டு. அவர் நோக்கி கூப்பிடுங்க. எல்லா கன்னிகளுக்கு, கயிறுகளுக்கு தப்பி வைக்கிற கண்மாலையான கிறிஸ்துவை தான் சொந்த இரட்சகராய் இங்கே ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் அந்த தகப்பன் உங்களுக்கு உண்மை உள்ளவராக, உங்களை பாதுகாக்கிறவரா அவர் உங்களோட கூட இருக்கிறார். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. எல்லா வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்த கண்மணியான கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஜெபம் கேட்டீங்களா? அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்மாலையான கிறிஸ்துவை நம்புங்க, நீங்கள் பாதுகாக்கப்படுவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.